ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி குளியல் பொடி அரைக்கிறதுக்கு என்னென்ன தேவைங்கிறது தான் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இதில் முதல்ல நான் எடுத்துக்கிறது பன்னீர் ரோஸை நல்லா காய வச்சு எடுத்துக்கணும். சரியாக காய வைக்காமல் ஈரப்பதத்தோடையே அரைச்சா சீக்கிரமே அது கெட்டு போயிடலாம். ஸோ நல்லா காய வச்சுக்கணும். இந்த பன்னீர் ரோஸ் நல்லா மொறுமொறுன்னு இருக்கிற மாதிரி காய வச்சுக்கோங்க. அடுத்ததாக நான் எடுத்துருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, பூலாங்கிழங்கு நான் எடுத்திருக்கேன். பூலாங்கிழங்கு நம்மளோட ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. பூலாங்கிழங்கு, கஸ்தூரி மஞ்சள், வெட்டி வேர், கடலைப்பருப்பு, பச்சைப்பயிறு, ஆவாரம்பூ, வேப்பிலை, செம்பருத்திப்பூ இதெல்லாம் சேர்த்து தான் நான் எடுத்திருக்கேன். அடுத்து கஸ்தூரி மஞ்சள் பாருங்கள், இது ரொம்பவே நல்லது நம்மளோட ஸ்கின்னுக்கு. தேவையில்லாத இன்ஃபெக்ஷன்ஸ்லாம் இருந்துச்சுன்னா நம்மளோட ஸ்கின்னில் இது சரி பண்ணிடும். அடுத்தது நான் வெட்டி வேர் எடுத்திருக்கேன். இதை நான் குவான்டிட்டி உங்களுக்கு காமிக்கிறதுக்காக கொஞ்சமாக எடுத்திருக்கேன். அரைக்கும்போது கூட கொஞ்சம் சேர்த்துப்பேன். அடுத்தது பார்த்திங்கன்னா பச்சைப்பயிறு கடலைப்பருப்பும் சேர்த்து எடுத்திருக்கேன். அடுத்தது ஆவாரம்பூ எடுத்திருக்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னா வேப்பிலை தேவையான அளவு சேர்த்துக்கலாம். வேப்பிலை நம்ம ஹேருக்கு மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்கின்னுக்குமே இதை யூஸ் பண்ணலாம், ரொம்பவே நல்லது. நெக்ஸ்ட்டு நான் செம்பருத்திப்பூ எடுத்திருக்கேன். செம்பருத்திப்பூ நம்மளோட ஸ்கின்னுக்கு ரொம்பவே ஹெல்தியானது. இதுக்கப்புறம் இதை நல்லா வெயிலில் காய வச்சதுக்கப்புறம் மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கலாம். நான் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக கொஞ்சமாக ஸ்மால் குவான்டிட்டியில் காமிச்சிருக்கேன். இதெல்லாம் சேர்த்து நான் குளியல் பொடி ரெடி பண்ணுறேன். இந்த குளியல் பொடி உங்கள் யாருக்காச்சும் தேவைப்பட்டதுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்களோட ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. வாழ்க வளமுடன். நன்றி.